அன்னியாங்கார்மி எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஸோ ஜிமினுக்கு இன்னைக்கு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். சடன் மேரேஜ் வித் யுவர் பாஸ். ஸோ என்னடாக்கா ஒன் ஷாட்னு கேட்குறீங்களா? நம்ம சேனல் 2K ரீச் பண்ண போதும். ஸோ அதுக்கு ஒரு ஸ்பெஷல் பார்ட்டாக வேறு நினச்சிக்கோங்க, ஓகேவா? அண்டு வந்து எப்படின்னா சப்ஸ்கிரைபர் ஏறினாலும் வியூஸ் ரொம்ப கம்மியாக போகுதா, அதுதான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. ஸோ சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து இந்த ஹாப்பினஸோட மீன் 2K ரீச் பண்ண போகிறோம்ல, அந்த ஹாப்பினஸோடய நம்ம ஒன் ஷாட்டுக்குள்ளே போகலாம். ஸோ இதை நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. அந்த சேனல் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் இக்னோர் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ டெலிகிராம் லிங்க்கு, இன்ஸ்டாகிராம் லிங்க்கு, வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கீழே 3 டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. யாருக்காச்சும் ஃபாலோ பண்ண தோணுச்சுன்னா ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து எந்த இன்ட்ரோவுமே வேணாண்டா, நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒன் ஷாட்டுக்குள்ளே போயிடலாம். போக போக நீங்களே புரிஞ்சுப்பீங்க. நீங்கள் இப்போ உங்கள் கேபினில் தான் ரொம்ப பயத்தோடய ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்ட் லெக்ஸி வந்துட்டு, ஷா என்னாடி இவ்வளோ நர்வஸாக ஒர்க் பண்ணுற, அப்படி என்ன ஆச்சு? அதுவா, பாஸ் இருக்கார்ல, அவர் தான் ப்ராஜெக்ட் மேலே ப்ராஜெக்டை எனக்கு கொடுத்துட்டே இருக்காடி, கடுப்பாக இருக்குது. பேசாமல் இந்த ஆஃபீஸை விட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன். என்னது, ஆஃபீஸை விட்டு போகலாமா? என்ன லூஸாடி, இல்லை ஏதாச்சும் மர கிளை கலண்டா என்ன? என்னடி சொல்கிற, எனக்கு புரியல. ஏன் நீ இந்த மாதிரி பேசுகிற? இந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட்டு பேசவே மாட்டேயே, இப்போ என்ன நம்ம பாஸுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற? அது ஒன்றும் இல்லடி, இந்த கம்பெனியில் உனக்கு நம்ம பாஸ் இருக்கார்ல, யார்? ஜிமின் சாரா? ஆமாண்டி, அவங்க 2 பேருக்கும் சம்திங்கா. என்னது சம்திங்கா? புரியல. மரமண்டன்னு சொல்லி நீ கன்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்க அடிக்கடி. உனக்கும் அவருக்கும் ஏதோ ஒன்று ஓடுது அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்காங்கடி. அப்படியெல்லாம் இல்லடி லெக்ஸி, நீ போய் சொல்லு. நான் யார்கிட்ட சொல்கிறது? எல்லாருமே காசிப் பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, நம்ம ஜிமின் பாஸ் இருக்கார்ல, அவர் எப்போவும் உன்னையே பார்த்துட்டு இருக்காரு. என்னடி சொல்கிற? நான் இதை நோட் பண்ணவே இல்லையே. ஆமாம், மேடம் பெரிய வேலைன்னு வந்தால் வெள்ளைக்காரியாச்சே. ஸோ நீங்கள்லாம் எப்படி இதை நோட் பண்ணுவீங்க? உங்கள் வேலையிலே நீங்கள் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க. ஆனால் ஒன்று தெரியல, என்னைக்காச்சும் ஒன்று முடிக்கத்தான் போகிறாரு. என்னோட சொல்கிற? அப்படின்னா எனக்கு பயமாக இருக்கு. நான் இப்போது இந்த ஆஃபீஸோடு ஸ்டாப் பண்ணிட்டு வேறு கம்பெனிக்கு வேலைக்கு போட்டா? நீ வேறு கம்பெனிக்கு அதை நம்ம ஜிமின் பாஸ் விட்ருவேன்னு நினைக்கிற? என்னுடைய சொல்கிற? எனக்கு பயமாக இருக்குது. நானே ஒர்க் டென்ஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நீ என்னடி என் தலைக்கு மேலே குண்டு இல்லை பாறாங்கல்லே தூக்கி போடுற மாதிரி இருக்குது. எனக்கு பயமாக இருக்குது. நான் இப்போவே ரெசிக்னேஷன் லெட்டர். லூசு, சும்மா காசிப் தான் பேசுகிறாங்கன்னு சொன்னேன். அதுக்குள்ளே நீ ஏதாச்சும் பண்ணி வைக்காத, சும்மா வேலையை பாரு அப்படின்ட்டு லெக்ஸி கிளம்பிடுறா. உங்களுக்குன்னா பயமாக இருக்குது, ஏன்னா நீங்கள் இதெல்லாம் நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க. என்ன சொல்கிறாங்க? சரி, நம்ம தான் கேட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு நீங்கள் ஒர்க்கை பாதியிலே விட்டுட்டு ரெஸ்ட் ரூம் போகிறீங்க. ரெஸ்ட் ரூம் போயிட்டு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு அந்த சைட் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ சில கேர்ள்ஸ் வந்துட்டு, இங்கே பாடி அந்த ஷா இருக்கால, இந்தியன் கேர்ள், அவள் தான் எப்போவும் ட்ரெடிஷ்னலாக இருப்பா, சாரி வியர் பண்ணிட்டு வருவா. ஸோ அதனால் என்னமோ தெரியல, பாஸுக்கு அவள் மேலே ஒரு இது போல். அதுவும் எப்போ பாரு அவள் இப்பயே பாஸ் பார்த்துட்டு இருக்காரு. ஒருவேளை அவங்களுக்குள்ளே ஏதாச்சும் நடந்திருக்குமோன்னு. அப்போ என்ன பண்ணு? அப்படி இருக்காது, பட் பாஸ் ஒருவேளை ட்ரை பண்ணுறாரோ? யாருக்கு தெரியும்? அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். ஆனால் இந்த ஷா இந்த கம்பெனிலேயே டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, யாருமையும் இல்லை. ஆமாம், எப்படி இருக்கா பாரு, அவளும் சாரியும் எப்போ பாரு ஆன்ட்டி மாதிரி அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு பேசிட்டு போகிறாங்க. நீங்கள் இந்தியன் கேர்ள். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட்டு கொரியா வந்ததுக்கப்புறம் கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் வந்து சாரி தான் வியர் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. நீங்கள் எப்போவுமே ட்ரெடிஷ்னலாக இருப்பீங்க, அது உங்களுக்கு பிடிக்கும், உங்கள் கல்ச்சரை விட்டு கொடுக்க மாட்டீங்க. ஸோ அதனால தான் நீங்கள் கம்பெனிக்கு வரும்போது கூட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூவுக்கும் நீங்கள் சாரி தான் வியர் பண்ணியிருப்பீங்க. எல்லாருமே உங்களை வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்த்துருப்பாங்க. ஏதோ ஒன்று விசித்திரமான ஒன்று வருது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்குலாம் எல்லாம் தெரியாதுல்ல. ஸோ அது அவங்களுக்கு போக போக தெரிஞ்சிச்சு, ஓகே இதுவும் ஒரு கல்ச்சர், இந்தியன் கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ உங்களுக்கு இதெல்லாம் கேட்கும்போது எவ்வளோ தைரியம் இருந்தால் என் கல்ச்சர் ஐ மீன் என் ட்ரெடிஷ்னலை பற்றி எவ்வளோ கேவலமாக பேசுவாங்க. சாரி வியர் பண்ணால் ஆன்ட்டி மாதிரி இருக்கண்ணா, இந்த மாதிரி ஃபிகர்லாம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு நீங்களே உங்களை புகழ்ந்துட்டு அப்படியே உங்கள் வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ உங்கள் ஃபோனுக்கு வந்து கால் வருது, ஐ மீன் உங்கள் கேபினில் ஃபோனுக்கு தான் நீங்கள் அட்டன் பண்ணீங்க. ஹலோ பாஸ். ஆஷா, என் கேபின் வா, அந்த ஃபைலை ரெடி பண்ணிட்டியா என்ன? பாஸ் நான் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் ஃபைல்லாம் எடுத்துகிட்டு குடுகுடுன்னு ஓடுறீங்க. நீங்கள் ஒரு கிரே கலர் தான் சாரி வியர் பண்ணியிருப்பீங்க. ஜிம்மி நீங்கள் டென்ஷனாக இருக்கான், அவங்க அப்பா கால் பண்ணியிருப்பார், அவன் அவ்வளோ டென்ஷனாக இருக்கான். இப்போ என்ன பண்ணுறது, என் அப்பா வேற என்னை விட மாட்டானே. ஒரு ஐடியா பண்ணித்தான் ஆகணும். யாரை கல்யாணம் பண்ணணும், அந்த சாராவை மட்டும் கல்யாணம் பண்ண போகிறான். இவ்வளோ ஒரு ஐட்டம் மாதிரி இருக்கா, செட் ஆகாது அப்படின்ட்டு அவன் பார்க்குறான். நீங்கள் நாக் பண்ணிட்டு எக்ஸ்கியூஸ் கேட்டு அப்படியே உள்ளே போகிறீங்க. ஜிம்மி உங்களை பார்க்குறான். க்ரே கலர் சாரி பிளாக் கலரில் மேலே போட்டிருக்கீங்க, ஜாக்கெட் மாதிரி பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கீங்க. ஸோ உங்களை ஜிம்மின் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அவங்க ஹிப் வந்து லைட்டாக ரிவீலிங்காக இருக்குது. பட் நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து ஹிப்போ ஓவர் சைஸ் பண்ணாமல் லைட்டாக தான் தெரிகிற மாதிரி சாரி வியர் பண்ணியிருப்பீங்க. ஸோ எல்லாம் கவர்டாக இருந்தாலும் பார்க்க அவ்வளோ அழகாக லட்சணமாக இருப்பீங்க. ஸோ ஜிம்மின் அப்படியே டாப் டு பாட்டம் உங்களை பார்க்குறான். என்னடா இவ எப்படி இருக்கா, எனக்கு வேற இவ மேலே பார்த்தா ஏதோ ஒன்று இருக்குது, ஆஃபீஸில் வேற ஏதோ கிசு கிசுன்னு பேசிகிட்டு இருக்காங்க, இவ வேற எப்படி கும்முன்னு வந்து நிற்கிறாளே. இப்போலாம் நம்மளுக்கு வெஸ்டர்ன் டைப் கல்ச்சர் பிடிக்கவே மாட்டேங்குதுல்ல, இந்தியன் டைப் கல்ச்சர் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் இந்த சாரி டக்கராக இருக்காளே அப்படின்ட்டு ஜிம்மில் உங்களை பார்க்குறான். ஸோ நீங்கள் பாஸ் அது வந்து இந்த சரி ஓகே அப்படின்ட்டு உங்களை தான் பார்க்குறான். அவன் ஃபைலை பார்க்குற மாதிரி இல்லை. என்ன இவர் என்னையே பார்க்குறாரு, அப்போ அவங்கெல்லாம் பேசுனது உண்மை தான் போலையே அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் ஹிப்பை பார்க்குறீங்க. அப்படியே ஜிமினை பார்க்குறீங்க. ஜிமின் உங்கள் ஹிப்பை தான் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். பாஸ் நீங்கள் ஃபைலை கொஞ்சம் பார்த்து சைன் பண்ணிட்டு கொடுக்குறீங்களா, நான் அதை அங்கே சப்மிட் பண்ணணும். சரி சரி நான் சப்மிட் பண்ணுறேன். இல்லை பாஸ் நீங்கள் சப்மிட் பண்ண வேணாம், சைன் மட்டும் போட்டு கொடுங்க. டங்கு ஸ்லிப் ஆகுதே டே ஜிமின், என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அவன் சைன் பண்ணிவிட்டு அப்படியே உங்ககிட்ட பார்க்குறான். என்ன பாஸ் பார்க்குறீங்க, நீங்கள் கொடுங்க நான் கிளம்புறேன். இன்னைக்கு வெளியில் கிளைண்ட்டோட ஒரு மீட்டிங் இருக்குது, வா போகலாம். என்னது கிளைண்ட்டோட மீட்டிங்கா, அதுக்கு நீங்கள் பிஏ தானே கூப்பிடணும். என் பிஏ இன்னைக்கு லீவ், ஸோ நீ வா. நீ என் பியோட அசிஸ்டன்ட் தானே, ஸோ அவள் லீவ் தான், நீ என் கூட வந்து தானே ஆகணும். சரி வா போகலாம் அப்படின்ட்டு ஜிமின் உங்களை கூப்பிட்டு போகிறான். ஸோ ரொம்ப தூரம் போயிட்டே இருக்கான். நீங்கள் காரில் ஏறி உட்காந்து அப்படியே போகிறீங்க. நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு பாஸ் என்ன எவ்வளோ தூரம் போகிறீங்க, அவ்வளோ தூரமாக என்ன, இங்கே பாரு பேசாத சைலண்ட்டாக இரு. என்ன இவர் எதுவும் பேச வேணாம்னு சொல்கிறாரு, ஒரு வேளை என்னை முடிச்சு விட்ருவாரோ அப்படின்ட்டு உங்கள் நெயில்ஸ்லாம் பைட் பண்ணிவிட்டு அப்படியே ஜிமினை பார்க்குறீங்க பப்பி ஐஸோட. ஜிமினை போய் உங்கள் திரும்பி பார்த்துட்டு கொல்றாளே, எதுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு தெரியாமல் வர்றாளே அப்படின்ட்டு ஜிமின் கூப்பிட்டு போயிட்டு ஒரு ஆஃபீஸ் முன்னாடி நிப்பாட்டுறான். ஸோ நீங்கள் ஜிமினை பார்க்குறீங்க. பாஸ் இது என்ன ஆஃபீஸ், இங்கே எதுக்கு என்ன கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கு ஜிமின் வெளில இங்கே பாரு உனக்கே புரியும் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு வெளில இறங்குறான். ஸோ நீங்கள் இறங்கி பார்க்குறீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ். இதுக்கு எங்கே சார், இதுக்கு எங்கே நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்க? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது, வா அப்படின்ட்டு ஜிமினை உங்கள் கையை பிடிச்சிட்டு தரன்னு இழுத்துட்டு போகிறான். ஸோ நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு என்ன இவர் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு, பாஸ் பாஸ் விடுங்க பாஸ், அது வந்து ஏய் ஊரா பேசாதடி, நான் தான் கூப்பிட்றேன்ல வா. இதுக்கு இங்கே எதுக்கு கூப்பிட்டு வந்தீங்க, இங்கே மேரேஜ் பண்ணுறவங்க தானே வருவாங்க, நான் எதுக்கு? மேரேஜ் பண்ணுறவங்க தான் வருவாங்க, அதுக்கு தான் நான் கூப்பிட்டு வந்திருக்கேன். யாருக்கு மேரேஜ், உங்கள் ஃப்ரெண்டுக்கா? ஃப்ரெண்டுக்கெலாம் இல்லை. அப்போ யாருக்கு? உனக்கு எனக்கும். ஓ எனக்கும் உங்களுக்குமா? என்னது உங்களுக்கு எனக்குமா?
ஆமாம் அதுதான் நான் சொன்னேன். இல்லை என்னால் மேரேஜ் பண்ண முடியாது. இல்லை அப்பா திட்டுவார், அம்மா திட்டுவாங்க. என்னது அப்பா அம்மா திட்டுவாங்களா? ஏய் இன்னைக்கு உனக்கும் எனக்கும் கல்யாணம், அவ்வளோதான், வா. பாஸ் இது இது ரொம்ப தப்பு. என் பர்மிஷன் இல்லாமல் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறீங்க. இல்லை நான் வீட்டுக்கு போகிறேன், இப்போவே இந்தியா போகிறேன் அப்படின்ட்டு உங்கள் ஃபோன் எடுத்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ணலான்னு பார்க்குறீங்க. ஸோ ஜிமின் தான் அவங்க ஃபோனை பிடிங்கிட்டு, இங்கே பாரு, இன்னையிலேருந்து நீ ஏன் ப்ராப்பர்ட்டி, அது மட்டும் இல்லை உனக்கு எனக்கும் தான் கல்யாணம் அப்படின்ட்டு ஜிமின் அவங்க அப்படியே கூப்பிட்டு போகிறான். ஸோ நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு, இல்லை என்னால் முடியாது, என் அப்பா அம்மா பாவம், அவங்களுக்கு தெரியாமல் நான் எப்படி மேரேஜ் பண்ண முடியும், இதெல்லாம் ரொம்ப தப்பு. இங்கே பாரு, நீ மட்டும் இப்போ மேரேஜ் பண்ணலன்னு வச்சுக்கோவேன், எந்த கம்பெனிலையும் ஒர்க் பண்ண முடியாது, எந்த கம்பெனிலையும் இந்தியா போனாலும் முடியாது, எந்த கண்ட்ரிக்கு போனாலும் ஒர்க் பண்ண முடியாத அளவுக்கு நான் வச்சிருவேன். இப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கிறே இல்லையா? என்ன இவர் இப்படி சொல்கிறாரு? ஒரு வேளை பண்ணிடுவாரோ? அப்படின்னா என் லைஃபே க்ளோஸ் ஆயிருமே. இப்போ என்ன பண்ணுறது? ஷா யோசிடி, யோசி, இவர்கிட்டேருந்து நீ மாட்டிடாத. ஒரு வேளை இவர் ஏதோ பிளான் பண்ணுறான்னு தெரியுது, ஆனால் இப்போ நம்ம நோ சொன்னோன்னா கண்டிப்பாக பண்ணிடுவார். முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணிடுவோம். அவங்க வீட்டுக்குள்ளே என்னை சேர்த்து பண்ணலாம் என்ன? இல்லை அவங்களே இவ்வளோ பில்லியனர், நான் நார்மலான ஒரு பொண்ணு, என்ன எப்படி அவங்களுக்கு பிடிக்கும்? பிடிக்கவே பிடிக்காது. சும்மா ஏதோ ஒரு பிளான் பண்ணுறான்னு நினைக்கிறேன் பாஸ், அதான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறார் போல். சரி ஓகே நம்ம பண்ணுவோம், இல்லைன்னா நம்மளுக்கு வச்சிருவார். என்ன யோசிச்சுட்டு இருக்க சார்? சீக்கிரம் முடிவு பண்ணு. ஏதோ யோசிச்சுட்டு இருக்க, எனக்கு டைம் இல்லை, சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும். என்ன இவர்? ஓகே பாஸ், கல்யாணம் பண்ணிக்கலாம். என்னது உனக்கு ஓகேவா? ஆமாம் பாஸ் ஓகே அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமினும் கோல்டா, சரி வா, அந்த சைன் போடு அப்படின்னு சொல்லிட்டு சைன்லாம் போட்டுறான் ஜிமின். ஸோ நீங்களும் போட்டுறீங்க. ஸோ இப்போது அவசரம் நீங்கள் ரெண்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆகிட்டீங்கன்னு சொல்கிறாரு. ஸோ அவங்க லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. ரெண்டு பேரும் சைன் மட்டும்தான் பண்ணியிருப்பீங்க. அப்போ ஜிமினை பார்த்துட்டு, என்ன ஜஸ்ட்டு சைன் மட்டும்தானா அப்படின்ட்டு அவன் பாக்கெட்டில் இருந்து ஒரு ரிங் எடுக்கிறான். ஸோ உங்களுக்கும் போட்டு விட்றான். ஸோ அவங்கள பார்த்துட்டு, என்ன பார்த்துட்டு இருக்க, போட்டு விட ரிங் எனக்கு அப்படின்ட்டு கேட்குறான். ஸோ நீங்களும் அப்படியே போட்டு விட்றீங்க. ஸோ எதுவுமே பேசலை, அப்படியே சைலண்ட்டாக காரில் இருந்து உட்காந்துக்கிறீங்க. என்ன இன்றைக்கி காலையில் அந்த லெக்ஸி சொன்ன மாதிரியே நடக்குதே. ஒரு வேளை எதுக்கு இவர் என்ன இப்படி பண்ணுறாரு, எனக்கு எதுவுமே புரியலையே. நம்ம எவ்வளோ ஆசையோடு இருந்தோம் நம்ம ட்ரெடிஷ்னல் படி தாலி கட்டி மேரேஜ் பண்ணணும்னு, ஆனால் இப்படி முடிஞ்சிடுச்சு நம்ம கல்யாணம். ஷா உன் லைஃப் எப்படிடி அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி சோகமாக இருக்கீங்க. அப்போ ஜிமினை நோட் பண்ணிவிட்டு அப்படியே என்ன பண்ணுறான், ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறான். ஸோ ஸ்டாப் பண்ணுறான். என்ன இடம்? எல்லாம் உனக்கு விளக்கிட்டு இருக்கணுமா என்ன, இறங்கு அப்படின்ட்டு இறக்கி அப்படியே கூப்பிட்டு போகிறான். பார்த்தா அது ஒரு டெம்பிள். இங்கே கொரியன் ஸ்டைல் படி நம்ம ரிங் சேஞ்ச் பண்ணிட்டோம், இந்தியன் ஸ்டைல் படி நம்ம தாலி கட்டிக்க வேணாமா அப்படின்ட்டு ஒரு மஞ்சள் கயிறு தான் எடுத்துகிட்டு வாரா. அப்படியே மாலை 2 மாலை இருக்குது. ஸோ உங்களுக்கு அவன் போட்டு விட்றான், நீங்கள் அவனுக்கு போட்டு விட்றீங்க. அண்ட் ஃபைனலி ஜிமின் உங்களுக்கு காட் மடி வச்சுட்டு அப்படியே உங்களுக்கு என்ன பண்ணுறான்னா அந்த தாலியை கட்டி விட்றான். அப்படியே எடுத்து குங்குமம் வச்சு விட்றான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குது, நீங்கள் இது நடக்கலைன்னு ஃபீல் பண்ணியிருப்பீங்க. பட் ஜிமினை உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் ரெஸ்பெக்ட் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறான். நீங்கள் அப்படியே ஜிமினை பார்க்குறீங்க, லைட்டாக உங்களுக்கு டியர்ஸ் வருது. ஸோ அவன் அதெல்லாம் நோட் பண்ணாமல் கருப்பில் ஏற்றிட்டு அப்படியே அவன் போகிறான். இப்போ எங்கே போகிறோம்? வீட்டுக்கு போவேனாம்மா? என் அப்பா அம்மா கிட்டே ஆசீர்வாதம்லாம் வாங்கணும் உன் கல்ச்சர் படி. அது மட்டும் இல்லை, நான் உன்னை மேரேஜ் பண்ணதுக்கு ரீசன் போக போக நீயே தெரிஞ்சுப்ப அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். என்ன இவர் எப்படி சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் ஜிமினை திரும்பி பார்க்குறீங்க. நாலேருந்து நீ ஆஃபீஸ்க்கெலாம் வரணும்னு அவசியம் இல்லை, வீட்டிலே இருக்கலாம், எங்கேயெல்லாம் போகணும்னு அவசியம் இல்லை. ஆஃபீஸுக்கா? அப்போது என் அப்பா அம்மாவுக்கு மணி யார் அனுப்புவா? நான் தானே இங்கேருந்து சம்பாதிச்சு அனுப்பணும். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ வீட்டிலே இரு. நீ என்ன சொல்கிறீங்க? அப்போது அப்பா அம்மா, நான் ஆல்ரெடி உன் அப்பா அம்மாக்கிட்டே இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், புரியுதா? உனக்கு இப்போ கால் வரும் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். ஸோ ஃபைனலாக அவன் வீட்டுக்கு தான் போகிறான்.
ஸோ நீங்கள் அப்படியே ஜிமின் வீட்டுக்குள்ளே தான் போகிறீங்க. ஜிமினோட அம்மா உங்கள வந்து ஓடி வந்து ஹக் பண்ணுறாங்க. பார்த்தா அவங்களும் இந்தியன் தான். சாரியும் வியர் பண்ணியிருக்காங்க. என்ன ஜிமினோட அம்மா இந்தியனா? அப்பா கொரியர். ஸோ அதுதான் ஜிமினுக்கு நம்மள பிடிச்சிருக்கோ? தெரியலையே. ஸோ அவங்க ஜிமினோட அம்மா வந்துட்டு, "வாம்மா மருமகளே வா." ஏ ஜிமின் சொல்லிட்டே இருப்பான், "உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்ட்டு." இவர் தான் அந்த ஜாராவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டு இருந்தாரு. அதான் ஜிமின் உன்னையே கல்யாணம் பண்ணிட்டானா? சரி நல்லாத போச்சு அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எதுவுமே புரியலை. அப்போ ஜிமினோட அப்பா வந்து, "ஜிமின் என்ன பண்ணிட்டு வந்திருக்க நீ? நம்ம ரெப்புடேஷன் நம்மளோட பா என்னாலலாம் முடியாது. நீ மட்டும் ஒரு இந்தியன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டல, நானும் இந்தியன் பொண்ணை தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். என்னால் அந்த ஜாரா ஐட்டம்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. சரியா? அது மட்டும் இல்லை, இந்த கம்பெனியோட சிஇஓவும் நான் தான், சேர்மனும் நான் தான். இந்த கம்பெனி ரன் பண்ணுறது நான் தான். இதான் சொன்னேன்ல, கல்யாணம் பண்ணால் தான் இந்த கம்பெனியை ரன் பண்ண முடியும்னு. நான் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு இந்தியன் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டேன். என் அம்மாவுக்கும் அதான் வேணும். ஸோ இனி என் லைஃப்பில் வராத. யாரை கல்யாணம் பண்ணிக்கணும், யார் கூட வாழணும்னு நான் மட்டும்தான் டிசைட் பண்ணுவேன். இது என் லைஃப், நீ குறுக்க வராத. புரியுதா?" அப்படின்ட்டு என் பாட்டுக்கு ஹார்ஷாக பேசிட்டு ரூமுக்குள்ளே போயிடுறான். உங்களுக்கா என்ன இவர் இப்படி ஹார்ஷாக பேசுகிறாரு? அவன் அப்படித்தாம்மா. அவன் ரொம்ப கோல்ட் டைப். அது மட்டும் இல்லை, அவங்க அப்பா மாதிரி. என்ன பண்ணுறது? அப்போது நீங்கள் ஜிம்னு அம்மா பார்த்துட்டு, அத்தை அது வந்து எனக்கு இன்னைக்கு தான் மேரேஜ் ஆச்சு, இங்கே பாருங்க அப்படின்ட்டு தாலியை காட்டுறீங்க. க்யூட்டாக காட்டுறீங்க. அவங்களுக்கு சிரிப்பாக இருக்குது. ரொம்ப க்யூட்டாக இருக்கம்மா. தெரியல, என் பையன் எதுக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு இப்போ தான் எனக்கே புரிஞ்சிருக்கு அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ நீங்கள் நடு ஹாலில் அப்படியே நிற்கிறீங்க. என்ன இவங்க நம்மளை எப்படியோ அம்போன்னு விட்டு போயிட்டாங்க. இப்போ பாஸ் எங்கே இருப்பார் அப்படின்ட்டு நீங்கள் திருன்னு முழிக்கிறீங்க. அப்போ ஒரு மெய்டு வந்துட்டு, "மேம் பாஸ் ரூம் அங்கே இருக்குது. அவங்க மேம் சொல்ல சொன்னாங்க. நான் சொல்லிட்டேன், நீங்கள் வாங்க உங்களை நான் கூப்பிட்டு போகிறேன்." அப்படின்ட்டு அந்த மெய்டும் உங்களை வந்து கூப்பிட்டு போகிறாங்க. நீங்கள் நடந்து போகிறீங்க. அப்போ அந்த மெய்டு உங்களை பார்த்துட்டு, "ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் பெரிய மேம் இங்கே வரும்போது உங்களை மாதிரி தான் வந்தாங்க, பார்க்க க்யூட்டாக. அதான் உங்களுக்கு ஏதாச்சும் ப்ரிப்பேர் பண்ணலான்னு தான் அவங்க போகிறாங்க. ஸோ நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிக்கலாதீங்க." "ஆ ஓகே." அப்படின்ட்டு நீங்கள் ஜிமின் ரூமுக்குள்ளே போகிறீங்க. நாக் பண்ணிட்டு தான். ஸோ ஜிமின் உங்களை பார்த்துட்டு, "நீ எதுக்கு நாக் பண்ணிட்டு வர?" "அதுவா, அது வந்து பழக்க தோசத்தில் ஆஃபீஸ்ன்னு நினச்சி." "ஓ அப்படியா? என்னது நீ நானும் புருஷன் பொண்டாட்டி, புரியுதா?" புரியுது பாஸ்." "ஏய் என்னை பாஸ்னால் கூப்பிடாத, ஜிமின்னே கூப்பிடு." ஓகே பாஸ். நான் இவங்களை பாஸ்ன்னு நான் கூப்பிடல பாஸ்." "ஏய் என்ன, ஆர் யூ கிட்டிங் மீ?" "இல்லை பாஸ், அது வந்து எனக்கு பழக்க தோசத்தில் வந்துடுச்சு. சடனாக சேஞ்ச் பண்ணுன்னா எப்படி என்னால் முடியும்?" அதுவும் சரிதான். சரி, தனியாக இருக்கும்போதுன்னா நீ பாஸ்ன்னு கூப்பிட்டுக்கோ. ஆனால் எல்லோரும் இருக்கும்போது நார்மலாக கூப்பிட்டு, சரியா? ஜிமின்னே கூப்பிட்டு. அது நீ என்னிருந்து கம்பெனிக்கு வரணுன்னு அவசியமே இல்லை." அப்படின்ட்டு ஜிமின் படம் ஃப்ரெஷ்ஷப் ஆக போயிடுறான். அவன் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து அப்படியே தூங்கிடுறான். சாப்பிட கூட இல்லை, டின்னர் கூட. ஸோ ஜிமின் அம்மா அப்படியே நாக் பண்ணுறாங்க. நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளில வர்றீங்க. அத்தை அது வந்து, "மா சா நான் உன்னை ஜிமின் ரூமுக்கு கொண்டு போய் விடவே இல்லைல்ல. அது வந்து உனக்கும் ஜிமினுக்கும் நான் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணேன். டின்னர் சாப்பிடலாம் வாங்க." "அது வந்து அவர் தூங்கிட்டாரே." "என்னது தூங்கிட்டானா? இவன் ஒருத்தன்." அப்படின்ட்டு அவங்க உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு, "டேய் ஜிமின் எழுந்துடுறா" அப்படின்ட்டு எழுப்புறாங்க. அவன் எழும்பவே இல்லை, அப்படியே படுக்கிறான். அவன் காது திருகுறாங்க. "ஏம்மா என்னம்மா என் காது திருகுற? விடுமா விடுமா வலிக்குதுமா." "டேய் எழும்புறா, ஒரு பொண்டாட்டி வந்திருக்காளே, கொஞ்சம் கூட உனக்கு எதுவுமே கிடையாது. எழும்புறா, எழும்பி அவளையும் கூப்பிட்டு வெளில சாப்பிட வரா." "அம்மா எனக்கு தூக்கம் வருதுமா, அவளை வேணா சாப்பிட சொல்லு." "ஜிமின் நீ அடி பட போகிற, முதல்ல கீழே இறங்கி வா." அப்படின்ட்டு அவங்க போயிடுறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே ஜிமினை பார்க்குறீங்க. உங்கள்கிட்ட ஸ்மைல் வருது அவனுக்கு. "என்ன சிரிக்கிற? அது வா போகலாம்."
அப்படின்ட்டு உங்கள கூப்பிட்டு போறான். ஸோ நீங்களும் நான் போய் அப்படியே உட்கார்றீங்க டைனிங் டேபிள்ல. ஸோ சேர் எடுத்து உட்கார்ந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வகை வகையா ஃபுட்லாம் போடுறாங்க. நீங்க இப்ப தான் இந்தியன் ஃபுட்டே சாப்பிட்றேன். ஐ மீன் நீங்க இந்தியாவிலேருந்து கொரியாவுக்கு வந்தது இந்த இந்தியன் ஃபுட் அந்த அளவுக்கு சாப்பிட்டுருக்க மாட்டீங்க. ஏன்னா ஜிம்மி நம்ம இந்தியா தானே. ஸோ அதனால உங்களுக்கு புடிச்ச மாதிரி எல்லாமே பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நீங்க சாப்பிட்டுட்டு அப்படியே இருக்கீங்க. அப்ப ஜிம்மிக்கு தான் முருங்கைக்காய் எடுத்து குடுக்குறாங்க. அவனுக்கு அதெல்லாம் அந்த அளவுக்கு தெரியாது. அவன் கொரியன் ஃபுட் தான் எப்பவும் சாப்பிடுவான். "எம்மா என்னம்மா இன்னைக்குன்னு சொல்லிட்டு எனக்கு முருங்கைக்காய் தர்ற? நீ தான் தர மாட்டியே. கேட்டா கூட குடுக்க மாட்டியே. புதுசா என்ன? ஆனா நல்லா இருக்குமா?" அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு சாப்பிட்றான். உங்களுக்கு ஐஸ்லாம் வைட் ஆகுது. அப்ப நீங்க ஜிமின் அம்மாவ பார்த்துட்டு, "அத்தை எதுக்கு இத அவருக்கு குடுக்குறீங்க?" "அதெல்லாம் அப்படித்தாம்மா. நீ நீ போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ரெடி ஆயிட்டு இரு. அவன் வருவான்." அப்படின்றாங்க. உங்களுக்கா என்னடா நடக்குது? இன்னைக்கு தான் மேரேஜ் ஆச்சு. அதுக்குள்ள எல்லாமே அப்படின்னு தோணுது. ஸோ நீங்க ஜிமின அப்படியே பார்த்துட்டு, நீங்க சாப்பிட்டு கை கழுவிட்டு போயிடுறீங்க. ஸோ ஜிமின் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே தூங்கலான்னு வர்றான். நீங்க ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து ஒரு டவல் வியர் பண்ணிட்டு அப்படியே வர்றீங்க. அண்ட் ஜிமின் உள்ள வந்து வரல. ஸோ நீங்கள் ட்ரெஸ் எடுக்க கபோர்டு ஓப்பன் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஜிமின் அம்மா சொல்லியிருப்பாங்க, உனக்கு ட்ரெஸ்லாம் அங்கே இருக்குமா, ஆல்ரெடி நான் வாங்கி வச்சுட்டேன் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு நிற்கிறீங்க. ஸோ ஜிமினுக்கு அங்கே ஸ்டெப்பில் ஏறிட்டு வரும்போது அவனுக்கு ஹார்மோன்ஸ்லாம் ஒரு மாதிரி இருக்குது. என்னடா நடக்குது இது? டேய் ஜிமினா, ஆத்தாக்காரி ஏதோ வேலை பார்த்துட்டாடா அப்படின்ட்டு அவன் ஃபோன் எடுத்து முருங்கைக்காய் பற்றி சர்ச் பண்ணுறான். ஏன்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு மாதிரி அவனுக்கு ஹார்மோன்ஸ்லாம் சேஞ்ச் ஆகியிருக்கும். ஸோ கூகுளில் போட்டு பார்த்ததுக்கப்புறம் அவனுக்கு ஐஸ்லாம் வைட் ஆகுது. என்னது இது அதுக்கு சாப்பிட்றதா? நான் வேற எக்ஸ்ட்ரா சாப்பிட்டேனே. இப்போ என்ன பண்ணுறது? போகலாமா வேணாமா? டேய் ஜிமினா, இன்னைக்கு தான் நீ மேரேஜ் பண்ணியிருக்க. அதுவும் உனக்கு பிடிச்ச பொண்ணு. அவகிட்ட நீ இன்னும் ப்ரொப்போஸே பண்ணல. சடனாக மேரேஜ் பண்ணிட்ட. ஆனால் இப்போ என்ன பண்ணுறது? ஒரு வேளை நம்ம போயிட்டு நம்ம சேட்டையை காட்டணும், நம்ம தப்பாச்சுன்னு நினச்சிருவாளா என்ன? இல்லை இல்லை இல்லை, அவள் நம்ம பொண்டாட்டி தானே. நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். அவள் எதுவும் நினைக்க மாட்டா. டேய் ஜிமினா, ஆனால் இன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணணும்டா. என்னால் முடியல. இவன் என்ன என் பேச்சே கேட்க மாட்டேங்கிறான். ஐயோ, என் ஆத்தாக்காரி பண்ண வேலை. முதல்ல இவள் இந்த வீட்டோட துரத்தணும். சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு அவன் டோர் ஓப்பன் பண்ணிட்டு போகிறான். அவன் டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறதுக்கும் நீங்கள் ட்ரெஸ் எடுத்துகிட்டு திரும்புறதுக்கும் சேமாக இருக்குது. அப்படியே பார்த்து ட்ரெஸ் அப்படியே கீழே போட்டுறீங்க. நீங்கள் இப்போ டவல் மட்டும்தான் கட்டியிருக்கீங்க. ஜிம்மின் இந்த கோலத்தில் உங்களை பார்த்தோன்னே, என்ன இவ இப்படி இருக்கா? டேல பார்த்தா மில்க் மாதிரி இருக்கா, நைட்டில் பார்த்தா சில்க்கு மாதிரி இருக்காளே. டே ஜிமினா, இவ்வளோ நாள் கட்டி காப்பாற்றி வச்சு எல்லாம் ஒரே நாளில் சரிஞ்சு போக போதே அப்படின்ட்டு ஜிமின் ஒரு மாதிரி எச்சி முழுங்கிட்டு உங்கள் கிட்ட தான் வர்றான். நீங்கள் அப்படியே ஜிமினை பார்க்குறீங்க. அச்சோ, பாஸுக்கு வேலை காட்டிருச்சே, முருங்கைக்காய் ஆட்டம் போடுதே, இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு அந்த கபோர்டில் அப்படியே லாக் ஆகிடுறீங்க. ஜிமின் உங்கள் கிட்ட வந்துட்டு அப்படியே அவங்க ஐ டு ஐட் பார்க்குறான். நீங்கள் ஜிமினே பார்க்குறீங்க. ஏய், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு உனக்கு தெரியுதானே? ம், தெரியுது. என் அம்மா எதை கொடுத்தான்னு உனக்கு தெரியும் தானே? ம், தெரியுது. அப்போ ஏண்டி என்கிட்ட சொல்லலை? என்னால் எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் தான் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தீங்களே. அது எனக்கு அதுக்கு சாப்பிட்றன்னு தெரியாதுடி. இப்போ இதுக்கு நீ தான் பதில் சொல்லணும். எனக்கு தெரியாது. நான் யார்கிட்ட போகிறது? இதுதான் என் பொண்டாட்டியாச்சே. அப்போ நான் உங்க கூட தானே பண்ணணும் அப்படின்ட்டு உங்களை லிஃப்ட் பண்ணிடுறான். நீங்கள் அப்படியே ஜிமி நெக்கில் உங்கள் ஹேண்ட் ஐ மீன் உங்கள் கையை அப்படியே நீங்கள் போட்டு ரேப் பண்ணிட்டு, பாஸ் இப்போ என்ன பண்ண போகிறீங்க? ப்ளீஸ் இந்த மாதிரி பண்ணாதீங்க பாஸ். இன்னைக்கு தான் நமக்கு மேரேஜ் ஆகிருக்கு. இன்னைக்கு தான் மேரேஜ் ஆகிருக்கு. இப்போ என்ன? அதெல்லாம் தப்பு இல்லை. ஃபர்ஸ்ட் நைட்டில் அன்னைக்கு வா பண்ணுவோம் அப்படின்ட்டு பெட்டில் உங்களை அப்படியே போடுறான். நீங்கள் பவுன்ஸ் ஆகி கீழே விழுறீங்க. என்ன இவர் அப்படின்ட்டு நீங்கள் பெட்டில் அப்படியே உட்காந்துட்டு உங்கள் டவலை நல்லா வந்து இறுக்கமாக பிடிச்சிக்கிறீங்க. ஏய் என்னாடி டவலை இப்படி இறுக்கமாக பிடிச்சிருக்க? அப்போ எப்படி ஈஸியாக கழட்டலான்னு வந்தால் இப்படி டைட்டாக பிடிச்சிட்டு இருந்தேன்னா எப்படிடி என்னால் கழட்ட முடியும் அப்படின்ட்டு அவன் டீஷர்ட்டை கழட்டிட்டே உங்ககிட்ட பேசுகிறான். நீங்களா ஜிம்மினை பார்த்துட்டு, பாஸ் இந்த மாதிரி தப்பு இல்லை. அதெல்லாம் தப்பு இல்லை. இன்னைக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் நைட். என் ஆத்தாக்காரி பிளான் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன், எனக்கு தெரியும்.
அவங்களுக்கு ஒரு கிராண்ட் சைல்டு வேணும்ன்ட்டு அதான் இந்த மாதிரி பண்ணுறாங்க. நீ டோன்ட் வெரிடி. ஏன் பாஸ் நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? நான் நார்மலாக ஒரு ஒர்க்கர் தானே, என்னையும் கல்யாணம் பண்ணிட்டீங்க. அதுவா? அதை நான் பண்ணிட்டே சொல்லவா? அப்போ தான் உனக்கு புரியும். ஒவ்வொருத்தனும் எந்த மாதிரியெல்லாம் ப்ரொப்போசல் சீன் வைப்பான் தெரியுமா? ஆனால் நான் டிஃப்ரெண்ட்டாக வைக்கிறேன்டி உனக்கு. இது வரைக்கும் யாருக்கும் இந்த மாதிரி ப்ரொப்போசல் சீன் நடந்திருக்காது. நான் தான் உனக்கு இந்த மாதிரி ப்ரொப்போசல் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு உங்களை டவல் இருக்குல்ல அப்படியே அதை கழட்டி விட்றான். நீங்கள் ஃபுல் நாக்டாக இருக்கீங்க. ஜிமின் உங்களை அப்படியே பார்த்துட்டு உங்களுக்கு அப்படியே ஒரு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே உங்கள் ஹேண்டை வச்சு க்ரோஸ் அப்படியே மறைச்சிக்கிறீங்க. ஏய் என்னாடி மறைக்கிறதுக்காக இதை காட்டி அவுத்து போட்டேன்? ஆ துறடி பார்க்கலாம் அப்படின்ட்டு அவனோட பேண்ட்டை அப்படியே அன்சிப் பண்ணி கழட்டிடுறான். நீங்கள் ஜிம்மினை பார்த்துட்டு இன்னும் இவர் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாரு, இவர் இப்படியே கிடையாது அப்படின்ட்டு நீங்கள் ஜிம்மினை பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒரு இருக்குது. ஸோ அவன் பெட்ஷீட் எடுத்து அப்படியே அவனை கவர் பண்ணிட்டு உங்கள் மேலே அப்படியே ஓவர் ஆகுறான். ஸோ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. இப்போ ஜிம்மின் உங்கள் மேலே இருக்கான். பாஸ் என்ன பாஸ் பண்ணுறீங்க? ஏய் ஆஃபீஸில் நீ சாரி வியர் பண்ணிட்டு வருவேன்னு தெரியும். அது என்னடி இப்போ தெரிற மாதிரி சாரி வியர் பண்ணிட்டு வர? இனி எல்லாம் எனக்கு தான், எனக்கு மட்டும்தான் இதெல்லாம். என்ன பண்ணுறது? உன்னை பார்த்ததுலேருந்து என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியும் ஃபீலிங்ஸை அப்படின்ட்டு பாஸ் பாஸ் என்ன பண்ணுறீங்க? ஏய் ஜிம்மின்ட்டு மோன் பண்ணுறீ. பாஸ்லாம் வேணாம் அப்படின்ட்டு உங்கள் நெக்கு, உங்கள் சீக்ஸு, உங்கள் லிப்ஸு எல்லா இடத்தையும் அங்கங்கே கிஸ் பண்ணுறான். உங்களுக்கா ஒரு இருக்குது. இன்னும் இவர் இப்படியெல்லாம் பண்ணுறார் அப்படின்ட்டு. ஸோ உங்கள் செஸ்ட்லாம் செம்மையாக ப்ரெஸ் பண்ணுறான். அப்படியே உங்களுக்கு ஒரு இருக்குது. ஸோ ஜிமின் அப்படியே என்ன பண்ணுறான்னா கீழே வந்து இன்சைட் பண்ணலான்ட்டு வர்றான். ஸோ நீங்கள் ஜிமினே அப்படியே பார்க்குறீங்க. ஏன்னா அவன் உங்கள் ஹஸ்பண்ட், எல்லா ரைட்ஸும் இருக்குது உங்களை என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு. நீங்கள் எதுவுமே பேசல, அப்படியே அவனே பார்க்குறீங்க. அப்போ ஜிமின் உங்கள் ஐ டு ஐ பார்த்துட்டு, ஏஷா என்னாடி எதுவுமே பேசல, இவ்வளோ நேரம் பாஸ்ன்னு அப்படியே மோன் பண்ணு. இதுவும் ஒரு விதமான ஒரு ஃபீலாக தாண்டி இருக்குது. ஏன்னா என் பேர் சொல்கிறத விட நீ பாஸ்னே சொல்லு, அது ஏதோ ஒரு ட்ரக்கு மாதிரி எனக்கு இருக்குது. ஆனால் அப்படின்ட்டு இன்சைட் பண்ணிட்டு, ஹே பொண்டாட்டி லவ் யூடி, எனக்கு உனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படி உனக்கு ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினைக்கல, ஆனால் எனக்கு இப்படி பண்ணணும்னு தோணுது. எல்லோரும் பண்ணி முடிச்சுட்டு பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க, நான் பண்ணும்போதே உனக்கு சொல்கிறேன், நீ எனக்கு சொந்தமானவ, புரியுதா? அது மட்டும் இல்லை, ஆஃபீஸ்லாம் வந்தேன்னு வச்சுக்கோவேன், சாரி வேர் பண்ணிட்டு வந்தால் ஃபுல்லாக கவர்டாக வரணும், யாருக்கும் உன்னை காட்டக்கூடாது அப்படின்ட்டு அவன் இன்சைட் பண்ணுறான். அவங்களுக்கு அவ்வளோ பெயினாக இருக்குது. நீங்கள் ஐட்டு டைஸாக க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது உங்களுக்கு. அழுகையாக வருது. ஜிமின் உங்கள் ஐஸில் வர டியர்ஸில் அப்படியே வைப் பண்ணி விட்டு என்ன பண்ணுறான்னா ஃபுல்லாக இன்சைட் பண்ணிடுறான். ஸோ அப்படியே டர்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ கொஞ்சம் நேரம் ஹவர்ஸ் அப்படியே பாஸ் ஆகுது. அப்படியே பக்கத்தில் வந்து படுக்கிறான். ஸோ நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு, அப்போது நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்களா? ஆமாண்டி பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோன்னே என் அம்மா பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அவங்களும் எப்படி தவண மாதிரி சரியான வேர் பண்ணி கல்ச்சராக இருப்பாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், இந்தியன் கல்ச்சர். அது மட்டும் இல்லை, உன்னோட கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். யாரையும் பார்க்கவே மாட்டேன் ஆஃபீஸில், எந்த பசங்களையும். என் மேனேஜர் வந்து பேசினாலும் பேச மாட்டேன், யாருமே அந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணவே மாட்டேன். ஆனால் என்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் டைம் பேசும்போது எல்லா பொண்ணுங்கள மாதிரியும் குழஞ்செல்லாம் பேசலை, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசினேன் என் ஐஸை பார்த்து. அப்போவே நான் ஃப்ளாட் ஆகிட்டேன்டி. உனக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம் ப்ரப்போஸ் பண்ணலான்னு பார்த்தா என் அப்பன் அதுக்கும் மேலே தான் எதற்கன்னு குதிக்கிறேன், அந்த ஐட்டத்தை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி. அதான் சடனாக அப்படி மேரேஜ் பண்ணிட்டேன். ப்ரப்போஸ் பண்ணி தான் எல்லாம் பண்ணணுமா என்ன? இல்லை, மேரேஜ் பண்ணிட்டு ப்ரப்போஸ் பண்ணிட்டு பண்ணிவிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறது வேறு லெவலில். யாருக்கும் இந்த மாதிரி இருக்குமான்னு தெரியல, பட் நம்ம டிஃப்ரெண்ட் வேவில் போகலாம்ல அப்படின்ட்டு ஜிம்னு உங்களை பார்க்குறேன். ஆனால் எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஏண்டி வலிக்குதா என்ன? ஆனால் என் அப்பா அம்மாக்கிட்ட சொல்லலைல்ல, அதுதான். அவங்க எவ்வளோ ஆசையாக இருந்திருப்பாங்க எனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும். நான் சடனாக மேரேஜ் பண்ணிட்டேன்னா என்னை தப்பாக நினைப்பாங்கல்ல. அதெல்லாம் இல்லை, ஆல்ரெடி என் அம்மா அப்பா அம்மாக்கிட்ட பேசிட்டாங்க.
உங்க 2 பேருக்கும் நெக்ஸ்ட் வீக்கில் 2 ட்ரெடிஷ்னல் படியும் ரொம்ப கிராண்டாக மேரேஜ் ஓகேவா அப்படின்ட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். ஸோ நீங்கள் ஜிமினை பார்க்குறீங்க. ஏய் என்னாடி அப்படி பார்க்குற, இன்னொரு ரவுண்ட் போகலாமா என்ன? ஆஹா வேணாம், ஓ அழிக்குது. சரி நீ இன்னும் என் லவ் பண்ணுறேன்னு சொல்லவே இல்லையே. அதுவா, பிடிச்சிருக்கு தான், பட்டு எனக்கு சடனாக மேரேஜ் ஆனது ரொம்ப ஷாக்டாக இருக்குது, ஏற்றுக்க முடியல. கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் உனக்கு எனக்கு பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுறீங்க. அப்போ ஜிம்மி உங்களை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிட்டு தட்ஸ் மை கேர்ள் அப்படின்ட்டு உங்கள் ஃபோன்லேயே கிஸ் பண்ணுறான். ஓகேடா, இதே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இந்த ஒன் ஷாட் சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் பர்பிள் யூ சப்போர்ட் மீ.